தமிழ்நாட்டில் எங்கு தவறு நடந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்தவனே தவறு செய்தாலும் அவன் மீது உறுதியாக நடவடிக்கை வரும் சொன்னார். தப்பு பண்றவனே நான் கட்சிக்கார மட்டும்தான். ஆட்சியில் யாருக்கு பாதுகாப்பு இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் அப்புறம். முதல்ல ஆட்சியாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அவங்க ஆட்சிக்கே பாதுகாப்பு இல்லை. திமுக காரங்களுக்கு வேற வேலை இல்லை. அவங்க ஒரு காழ்ப்புணர்ச்சியில குற்றம் சொல்வதையே தொழிலா வச்சு. இதுக்கு முந்தைய ஆட்சியில திமுக ஆட்சியில கொலைகள் ஒழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்ப தாவேக ஆட்சியில அது நடக்குதுன்னு ஆமா எல்லாமே வந்தல. பெண்கள் பாதுகாப்புக்காக தான் நம்ம அதிரடி சிங்க பெண்கள் படைகள் அவர் அறிவிச்சிருக்காரு. அவங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா, இதை விட நிறைய திட்டங்கள் ஸ்டாலின் அவர்கள் வெறும் வாயில சொல்லுவார். பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா இரும்பு கரம் கொண்டு நான் அடக்குவேன் அப்படின்னு. ஆனா உண்மையில பண்ண எந்த ஒரு குற்றவாளிக்கும் தண்டனை கிடையாது. அதே மாதிரிதான் இங்க வெறும் டயலாக்ஸ். திட்டத்தோட பேரு சிங்க பெண்கள். அப்ப சிங்க பெண்கள் பாதுகாப்பு கூட இத்தனை கொலைகளுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? நீங்க கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே இருக்கிற நாடுகள்ல யார் வெறும் நடிகர்களை அரசுக்கு எடுத்துறீங்கன்னா டைரக்டா கூகுள் ஏஐ திங்க் பண்ணிட்டு சொல்லும். இந்தியால, தமிழ்நாட்டுல இல்ல நடிகர் ஒரு தொழில் தானே. இன்ஜினியருங்க வரலாம், லாயர்ஸ் வரலாம், டாக்டர்ஸ் வரலாம். இல்ல நடிகர்கள்ன்றது என்ன, அது ஒரு ப்ரொஃபஷன் தானே. நீங்க அதை மட்டும் சொல்றீங்க. அப்ப இன்ஜினியர் வரக்கூடாது. கூகுள்ல போட்டு பார்த்தா வரலாம். ஒரு பொறியாளர் வந்தா கட்டடம் நல்லா இருக்கும், நடிகர் வந்தா நாட்டுல அதிகமா நடக்கும். ரொம்ப அபத்தமானதுங்க. இது ரொம்ப வன்மையா நான் கண்டிக்கிறேன். நடிகர்கள் வந்தா கற்பழிப்பு அதிகமாகன்றதெல்லாம் ரொம்ப அதீதம். தவறான ஒரு சித்தை. உதயநிதி மேல இருக்க கோபத்தை காட்டுறாரு. சீஃப் மினிஸ்டருடைய வேலை என்ன, எப்படி வேலை தெரியாம இந்த அம்மா 10 o'clock வராரு, 5:30 மணிக்கு போறாருன்னா பின்ன அங்கேயே படுத்து தூங்கணும்ன்றீங்களா? காமராஜர் ஐயா, மோடி ஐயா 5 மணிக்கு மேல என்ன செய்யறாங்கிறது டிரான்ஸ்பரண்டா சமூக வலைதளங்கள்ல வந்துட்டே இருக்கும். சமூக வலைதளமே காமராஜர் கிடையாது. ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? சமூக வலைதளமே கிடையாது, மொபைல் போனே கிடையாதுங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருக்கு சார். ராணுவர்களுடைய மனைவியை பொதுமக்கள் மத்தியில படைச்சவங்களை நடவடிக்கை எடுத்தீங்களா? இன்னைக்கு தூத்துக்குடிக்காரனும் ராம்நாடுக்காரனும் ஒரு பொண்ணை கருத்தானே, இது எந்த கட்சிக்காரன்? தாவேக்காரன். நடவடிக்கை யாரும் எடுத்தீங்க? 2.5 வயசு ஆதாரம் இருக்கா? பிடிக்கிறவனெல்லாம் நீங்க திமுக காரன் லோகோ ஒட்டிக்கலாம். தாவேக்காரன் பண்ணானே நீங்க தாவேக்காரன். 3 மடங்கு நடந்துகிட்டு இருக்க குற்றத்துல 583ல 3ல 2 மடங்கு இந்த 37 நாட்கள்ல குறைக்கப்பட்டிருக்கு. ஏன் டைசி மேடம் இது கண்ணு தெரியலையா? இது சூர்யாவுக்கு கண்ணு தெரியலையா? இது வசைபாடுறத மட்டும் வச்சிருக்கக்கூடியது நாகரிகமான அரசியல் இல்ல. திருப்பளிப்புல கணக்கு வழக்கு பாக்குறவரு இத்தனை தான் நடந்திருக்கு, இது சந்தோஷப்பட வேண்டிய கற்புன்னு சொல்றாரு. சாதாரண ஒரு அடிப்படை மனிதனுக்கு புரியக்கூடிய, ஒரு சாதாரண கிராமத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு புரியக்கூடிய எண்ணிக்கை கூட மெத்த படிச்சவர்கள் உட்கார்ந்து இருக்கவங்க நம்பரை புரிஞ்சும் புரியாத மாதிரி மக்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த காரணத்தினாலதான் காணா போய்கிட்டு இருக்கிறது. இப்படி திமுக அரசில் வந்த பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் இன்றைக்கு அரசு கஜானாவிற்கு மாற்றிவிடப்பட்டுள்ளதுனால என்ன அரசாங்கமே ஒய்க்குல லஞ்சம் வாங்குறீங்களா? நீங்க யோக்கியமான அரசாங்கம் இல்ல. இதுக்கு பதில் சொல்லாம தவறான பேசுறேன். பார்ட்டி ஃபண்ட் என்னங்கறது சொல்லுங்க. எனக்கு தெரியும். ஒரே நிமிஷம் விளக்க மட்டும் கொடுங்க. நீங்க போய் பேசுறீங்க சார். இப்போ இது எப்படி இருக்குன்னா, நான் சொல்றேன், லஞ்சம் குடுக்குறவங்களையும் லஞ்சம் வேணும்னு கம்பல் பண்றவங்க எப்படி தெரியுமா இருக்கு? இப்போ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பெண்ணும் ஒண்ணுதான், பாலியல் வன்கொடுமை செஞ்சவனும் ஒண்ணுதான் பேசுறதுக்கு சமம் சூர்யா பேசுறது. லஞ்சம் கேட்கறவனும் ஒண்ணுதான், கொடுக்கறவனும் ஒண்ணுதான் பேசுறதுக்கு உண்டான சாட்சி. சார் போட்டு கழுத்தை நெருக்கிறீங்க சார். அப்படியே எடுத்து ஸ்கூல் அசோசியேஷன் வந்து எத்தனை பேர் பேசுறாங்க? ஏங்க ஒருத்தர் எனக்கு ஃபேவர் பண்ணி கூட நான் பார்ட்டி ஃபண்ட் கொடுக்குறேன்னு சொல்றான். அந்த பணத்தை நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்ட, நான் அதை எடுத்துட்டு அரசு கஜானாவில் வச்சுட்டேன். அப்ப அவனு நீ ஒண்ணு தானே? அவ அயோக்கியனா நீ அயோக்கியம் தானே? சரி, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி விவாதிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிவிக்கே ஆட்சி அமைச்சு 50 நாட்கள் ஆகியிருக்கு சார். முதல்வர் விஜய் அவர்கள் நல்ல ஆட்சி அமைச்சிட்டு இருக்காருன்ற மாதிரி மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த 50 நாள் ஆட்சியில் நிறைய நிறைகள் குறைகள்லாம் இருக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். முதல்ல திருச்சி வேலுசாமி சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆட்சி எப்படி இருக்குன்றதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். பதிலை நீங்களே சொல்லிட்டு கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் முதல்ல ஆரம்பிக்க என்ன சொன்னீங்க? நல்ல ஆட்சி நடக்குன்னு மக்கள் சொல்கிறாங்க. நீங்கள் அதுலேயே முடிஞ்சு போச்சு. ஒரு ஆட்சின்னா என்னங்க? அடிப்படை ஒரு ஆட்சி என்பது முதலில் பாதுகாப்பு. ஒரு அரசாட்சிக்கான இலக்கணம் என்பது அடிப்படையில் பாதுகாப்பு, 2வது விவசாயத்தினுடைய முன்னேற்றம், அடுத்தது தொழில்துறை. இந்த 2ஐயும் மேம்படுத்த கல்வி. இது ஒரு ஆட்சி, புது ஆட்சி வந்தோடனே எல்லாத்தையும் செய்ய முடியாது.
பாதுகாப்பில் அவங்க கவனம் செலுத்துறாங்க. பாதுகாப்பை நீங்களும் நானும் எப்படி பார்க்கணும், மக்கள் பார்க்கணும்னா, மேல இருக்க அந்த ஆண்டவனும் அல்லாவும் இயேசுவும் சேர்ந்து வந்து ஆட்சி நடத்தினாலும் சரி, குற்றங்கள் நடக்கும். அந்த குற்றங்கள் நடக்கிற போது அதன் மீது நடவடிக்கை எடுக்கிற அரசாங்கம் எப்படி நடவடிக்கை எடுக்கிறது என்பதை வைத்துக் கொண்டுதான் அது சரியா போகுதா இல்லைன்னு பார்க்கணும். இவர் புதிதாக ஒன்றை தெளிவா பண்ணார். தமிழ்நாட்டில் எங்கு தவறு நடந்தாலும், எங்கள் கட்சியை சேர்ந்தவனே தவறு செய்தாலும் அவன் மீது உறுதியாக நடவடிக்கை வரும் சொன்னார். அதே மாதிரி அவருடைய கட்சியை சேர்ந்த பல பேரவே தவறு நடந்தவங்க எல்லாம் பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க. அதிகாரிகள் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார். போலீஸ் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்றதுக்கே பல பேர் பயப்படுவாங்க. மெட்ராஸ்ல ஒரு இன்ஸ்பெக்டர் டிஸ்மிஸ் பண்ணாங்களா, ஆக அதுல துணிவாக அவர் சொன்னதை செஞ்சிருக்கிறார். அப்ப குற்றமே நடக்கலையா அப்படி என்று சொல்வது யதார்த்தவாதம் அல்ல. குற்றம் நடக்கும். அப்படி குற்றம் நடக்கிற போது அதற்கு பின்னாலே அந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிற வச்சுதான். நீங்க அதுக்கிட்ட தான் தமிழ்நாட்டில் பொற்கை பாண்டியனை சொல்லலாம். பொற்கை பாண்டியன் தான் இந்த அமைதி இதை பத்தி நம்ம வரலாற்றுல தமிழ்ல பேசுவோம். மதுரை ஆண்ட மன்னன். அவன் யாரையும் நம்புறதுல அரசு அதிகாரிகளை கூட, அவனே இரவு நேரத்துல மாறு இடத்துல போய் மக்கள் பாதுகாப்பை சுத்தி வர்றவன். ஒரு வீட்டுல அந்த இருக்க கணவன் வெளியூருக்கு போயிட்டான்னு அவனுக்கு தெரியுது. அந்த வீட்டை மட்டும் தனியா ஒவ்வொரு நாள் பார்த்துட்டு வர்றான். ஒரு நாள் போற போது வீட்டுல ஒரு ஆணுடைய குரல் கேட்குது. உடனே வேகமா போய் அந்த கதவை தட்டிடுறான். யார் அதுன்னு அந்த குரல் கேட்கும் போதுதான் அந்த வீட்டு ஆண் குரல் கேட்குது. வந்திருக்கான்னு இவனுக்கு தெரியல. உடனே போயிடுறான். அடுத்த நாள் அரசவைக்கு வருது அந்த குடும்பம். அண்ணா, உங்களுடைய ஆட்சியில் இப்படி ஒரு தப்பு நடக்கலாமா? ராத்திரி நேரத்துல எவனோ ஒருத்தன் எங்க வீட்டு கதவை தட்டுறான், வந்து திறந்து பார்த்தா யாரும் இல்லை. உடனே அவன் கேட்கிறான், உங்க வீட்டு கதவை தட்டினோட அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு. அவன் கையை தன்னுடைய கையை வெட்டி கொண்டான். நான் தான் வந்துட்டு. அவன் தான் பொற்கை பாண்டியன். இதை நான் சொல்வதற்கு காரணம், உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் யார் ஆண்டாலும் தவறுகள் நடக்கும். அந்த தவறுகளுக்கு பின்னாலே எடுக்கிற நடவடிக்கை தான் முக்கியம். என் கட்சிக்காரனா அவன் மேல நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போறது இல்ல. என் கட்சிக்காரனாகவே இருந்தாலும் தவறு செய்தால் நடவடிக்கை உண்டு என்று சொல்வதோடு செயலிலும் காட்டியிருக்கிறார். இதுவரை அது உறுதியாக நடந்தது. சார், ஆட்சி நல்லா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதில் எதிர்கட்சியில இருந்து சூர்யா வெற்றிக்கொண்டான் சார் வந்திருக்காரு. சார், நீங்க சொல்லுங்க சார், ஆட்சி எப்படி இருக்கு? இப்ப மட்டும் கேள்வி ரொம்ப டிஃப்ரெண்டா கேட்குறீங்க. நல்ல ஆட்சி நடக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க, நாசமா போச்சுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதை ரெண்டுக்கும் எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு எங்க அண்ணனை கேட்டுருவோம். அப்படி கேட்டிருந்தா அது நியாயம். எதை விட்டு நல்ல ஆட்சி நடக்குதுன்னு சொல்றாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? நீ பாக்குறதையா நானும் பாக்குறேன்ட்டாரு. நான் ஏன் பார்வையில் நான் டிஃப்ரெண்ட்டாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் பிரச்சனை. அண்ணன் சொன்னது முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன், மாற்றமே இல்லை. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, எவன் தப்பு பண்ணாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன். அப்படி சொல்கிற துணிச்சல் இவருக்கு தான் இருக்குனாரு. என் கட்சிக்காரன் நடவடிக்கை எடுக்குன்னா, என் கட்சிக்காரன் தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுப்பேன்னாரு. தப்பு பண்ணுறவனே என் கட்சிக்காரன் மட்டும்தான். அதனால் எல்லாரும் அவங்க மேலே தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவரே ஒரு பொதுக்குழுவை கூட்டி, இப்போ வந்ததுலேருந்து 40 நாளுக்குள்ளேயே ஒரு 100 நிர்வாகியை காணாம். எந்த பாவம் பார்த்தாலும் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், எம்எல்ஏ வரைக்கும் எல்லாரும் பாலியல் பலாத்காரத்தில் ஆரம்பித்து சாராயத்தில் ஆரம்பித்து கமிஷனில் ஆரம்பித்து இவ்வளோ பிரச்சனையும் நீங்களாகவே இருக்கீங்க. நான் என்னதையா பண்ணுறதுன்னு ஒரு 100 நிர்வாகியை நீக்கியிருக்காங்க. எந்த கட்சியில் 2 வருஷம் ஆச்சு ரசிகர் மன்றம் கட்சி ஆட்சிக்கு வந்து, அதுக்குள்ளேயே 100 நிர்வாகியை காணான்னு தேடுறான். நாட்டில் பாதி பேர் அத்தனை கட்சிக்காரனும் எம்எல்ஏ காணான்னு தேடுறான். இப்போ எங்கள் அண்ணா என்ன சொல்லுவார், எம்எல்ஏ காணான்னு தேடுறான். யாரும் ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவை காணான்னு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு 4 நாள்லையே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே எம்எல்ஏவை காணாருன்னு கவர்னர்கிட்ட கொண்டு மனு கொடுக்குறாரு. யார் நீ சொல்லு? டிடிவி தினகரன். அந்த எம்எல்ஏ என்னன்னா காரில் உட்காந்து கையெழுத்து போட்டுட்டு மறுநாள் டிடிவி காரில் உட்காந்துட்டு திரும்பி கவர்னரை பார்த்து லெட்டர் கொடுக்க வந்தான்றாங்க. அப்போ ஆட்சி ஆரம்பமே மோசடி. அன்னைக்கு ஆரம்பித்தது தான் முதலும் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி அன்னைக்கு தோங்குச்சு. இன்னைக்கு வரைக்கும் 5-6 எம்எல்ஏவை காணாம். இப்போ எத்தனை எம்எல்ஏ போயிருக்கு? 6 எம்எல்ஏ அவுட்டு. 6 அவுட்டா? அதில் ஒரே ஒரு ஆள் தெளிவாக கூப்பிட்டு ரிசல்ட் சொல்லியிருக்காரு. ஏன் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணேன்னு கேட்டால் ஒருத்தர் சொல்கிறார், விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், கரூர், யோக்கியமானவன் அந்த பெரிய மனுஷன், முறையாக உண்மையை சொல்லிட்டாரு. இப்போ கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க? இனிமேல் எடப்பாடி கூட வந்தால் அந்தாலும் எனக்கு கடன் அடைக்க போகிறாரா? ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த ஆள் சிஎம் விஜய் வந்து ப்ராப்பராக டீல் பண்ணுறாரு. அது ஒரிஜினலாக செட்டில்மெண்ட்டை கரெக்டாக கொடுக்குறாரு. ஒரு 30-40 கோடி ரூபா கடன் இருக்குது. வாங்கினோமா, கடன் அடைச்சோமா, திரும்பி தூக்கி போட்டு போனோமா, மறுபடியும் அவங்களே என்னை நிறுத்தி வைக்க போகிறானுவோ, மறுபடியும் நானே ஜெயிச்சு எம்எல்ஏ போகிறேன். இது என்ன பிரச்சனைன்னு மற்ற எம்எல்ஏக்களுக்கெல்லாம் இது ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதுக்கு ஒரு எம்எல்ஏ ஓன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த ஆட்சி எப்படி சொல்லுவ நீ? இதை விட ஒரு மன்னர் ஆட்சி எங்கேயா வருமா? இல்லை எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி அவர் ஏதோ பொற்கோள் பாண்டியன் அது இதெல்லாம் சொன்னார். 5 நிமிஷம் விட்டிங்கன்னா எங்கள் அண்ணன் அவருக்கும் ஒரு கவிதை எழுதிடுவார்.
இப்போ இதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன், இன்னும் எத்தனை எம்எல்ஏ காணாம போவான்னு தெரியாது. ஆட்சியில் யாருக்கு பாதுகாப்பு இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் அப்புறம். முதல்ல ஆட்சியாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அவங்க ஆட்சிக்கே பாதுகாப்பு இல்லை. ஆட்சியும் கட்சியும் காப்பாற்றிக்கிறதுக்கே அடுத்த ராத்திரியில் கொடை பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தவங்க வீட்லையாக போய் நீங்கள் நின்றுக்கிட்டு செட்டில்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு சோபாவுக்கு கொடுத்துக்கிட்டு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கீங்க. என்னத்தை நான் உங்கள்கிட்ட நீதி கேட்கறது? இது எங்கே எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நீதி அரசர்களை தேடுறது? அந்த அளவுக்கு புகழ் பெருமெல்லாம் சொல்கிற அளவுக்கு இந்த ஆட்சியில் ஒன்றும் இல்லை சார். அரசியல் விமர்சகர் மதிவாணன் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த ஆட்சி எப்படி இருக்கு? அது ஒரு நல்ல துவக்கமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு 50 நாள் தான் ஆயிருக்கு. இந்த ஆட்சி எப்படி போகுதுன்றது ஒரு 6 மாதம் கழித்து தான் நம்ம அதை பற்றி முழுமையாக நம்ம இவங்க எடுக்கிற திட்டங்கள் பயனளிக்குதா, மக்களுக்கு நிவாரணம் கிடைக்குதான்லாம் பார்க்க முடியும். ஆனால் ஒரு நல்ல துவக்கமாக, நம்பிக்கையூட்டும் துவக்கமாக நான் பார்க்குறேன். மெயினாக 2-3 விஷயம் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். அவர் நம்ம வேலுசாமி சார் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு 8 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல கிரைம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் அது வந்து கிரைம்ஸ் இன்னைக்கு பத்திரிகை ஊடகங்கள்லாம் இத்தனை கற்பழிப்பு, இத்தனை கொலைன்னு இப்போ திமுக காரங்களுக்கு வேறு வேலை இல்லை. ஏன் ஓட்டு காணாமல் போச்சு, ஏன் சீட்டு குறைஞ்சதுன்னு கணக்கு பார்க்காம எத்தனை கொலை, 23 கற்பழிப்பு, 42 கொலைகள்னு எதிர்கட்சி தலைவரும் அவங்க அப்பாவும் இப்போ லிஸ்ட்டு படிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எல்லா ஆட்சியிலும் நடக்குங்க. அவர் சொன்ன ரொம்ப வேலிடான பாயிண்ட் என்னன்னா, நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா, பாரபட்சம் இல்லாமல். இப்போ 2 நாளைக்கு முன்னால் கூட IAS IPS ஆஃபீஸருடைய மாநாடு நடந்தது. முதல்வர் அதில் பேசும்போது ரொம்ப தெளிவாக சொன்னார், சட்டம் ஒழுங்கை வந்து நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணணும், யாரை பற்றியும் கவலைப்பட வேணாம், யார் தலையீடும் இருக்காது, என் தலையீடு உட்பட நியாயமாக சட்டத்தின்படி நீங்கள் நடங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு ப்ராமிசிங்காக இருக்குது. கடந்த காலங்கள்லாம் நம்ம கட்சிக்காரன் செஞ்சிட்டான்னா, மா சுப்பிரமணியம் வந்து ஞானசேகரன் திமுக கட்சி உறுப்பினர் இல்லைங்க, அவர் அனுதாபிங்கன்னுவார். அனுதாபிக்கும் கட்சி உறுப்பினருக்கும் என்னன்னு நமக்கு வித்தியாசம் தெரியல. அதனால கட்சிக்காரர்களை காப்பாற்றுவது, இப்போ பாலியல்காரன் பொள்ளாச்சி ஜெயராம் மேலே வந்தப்போ அப்போ எடப்பாடி வந்து அங்கே போயிட்டு இல்லை அது வேறு யாரோ அவங்க பையன் இல்லைன்னு சொல்லி, இப்படி கட்சிக்காரர்களையும் ஆதரவாளர்களையும் காப்பாற்றி வைப்பதே கட்சியின் கடமை, ஆட்சியின் கடமை என்று பார்த்த நமக்கு இன்னைக்கு ஒருத்தர் வந்து பகிரங்கமா அவன் ஒன்றிய செயலாளரா அரெஸ்ட் பண்ணுங்க, அவனை கட்சியிலேருந்து நீக்குங்க என்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு அமைச்சர் மேலே பிரச்சனை வந்திருக்கு. நம்ம அதை பற்றி ஒன்றும் பெருசாக பேச வேணாம். விசாரணை நடக்குது, அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, திமுக வக்கீல் யாரோ ஒருத்தர் போயிட்டு அது உடனே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ரொம்ப நல்லா சொல்கிறேன், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் தவறிழைத்தது, அது மந்திரி ஆகிறதுக்கு முன்னால் கூட ஆயிருக்கலாம், அவர் MLA ஆகிறது 2.5 வருஷத்துக்கு முன்னால் இல்லை 4.5 வருஷத்துக்கு முன்னால அவர் அதை செய்தார் என்பது நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவராகத்தான் இன்றைய முதல்வர் இருக்காரு. அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் கேபினெட் மீட்டிங் போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கோல் அவங்க சொன்னதா பத்திரிகையாளர்களுக்கு செய்தி வந்து சொன்னாங்க. ஒன்று போதை இல்லா தமிழகம், இன்னொன்று ஊழல் இல்லா நிர்வாகம். இது 2மே ரொம்ப நல்லா இருக்கு. என்ன கேட்டால் இந்த 2 சரி பண்ணிட்டாங்கன்னா அவங்க தேர்தல் கால உறுதிமொழிகள்லாம் கூட 1 வருஷம் கழிச்சு கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு அனுபவம் இருக்குங்க. குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகையை MK ஸ்டாலின் அரசு வெற்றி பெற்று 28 மாதம் கழிச்சு தான் அமுல்படுத்தினாங்க. ஆனால் அவங்களே இன்னைக்கு உதயநிதி என்ன கேட்குறாருன்னா, 1 வாரத்தில் உறுதிமொழியை நிறைவேற்றுங்கன்றாங்க. ஜனங்க சிரிக்கிறாங்க. அதாவது ஒரு ஆட்சி அமைந்தா அது ஒரு செட்டில் டவுன் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதம் 3 மாதம் ஆகும். இது புத்தம் புதிய ஆட்கள் 108 MLAல 100 MLA ஃபர்ஸ்ட் டைம் அசம்பிளியில் நுழைஞ்சிருக்கான். புரியுதுங்களா? மந்திரிகள் பல பேர் ரொம்ப புதியவர்கள், அதனால தான் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் திமுகவினர் எதிர்கட்சியினருக்கு அவங்க ஒரு காழ்ப்புணர்ச்சியில் வந்து குற்றம் சொல்வதையே தொழிலாக வச்சிருக்காங்க. ஆனால் MK ஸ்டாலினை நான் பாராட்டுவான். நான் 5ஆம் தேதி கரெக்டாக இருந்தார். 5ஆம் தேதி வந்து அவர் சொன்னார், நாங்கள் வந்து ஆட்சி அமைப்பதற்கு இடையூறு பண்ண மாட்டோம், 6 மாதம் நாங்கள் பார்த்து தான் விமர்சனம் வைப்போம். அதே போல் ஆளுநர் தவறு செய்கிறாரு, கூப்பிடணும், லார்ஜஸ்ட் பார்ட்டி யாரோ கூப்பிடணும். 5ஆம் தேதி நல்லா தாங்க இருந்தார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா காதர் மொய்தீன் கூட நேற்று அதை வவுச் பண்ணியிருக்காரு. அதனால வந்து என்னை பொறுத்தவரையில் ஊழல் இல்லாத நிர்வாகத்தை அவங்க நிலைநாட்டிட்டாங்கன்னா அந்த முயற்சியில் அப்போ அவங்க முனைப்போடு போகிறாங்கன்னு எனக்கு தெரியுது. இந்த பார்ட்டி ஃபண்டுன்ற வகையில் இந்த தமிழ்நாடு எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு சூறையாடப்பட்டிருக்கு, மக்கள் வரி பணம்
government funds have been taken away to the party or party people through contractors. அதுதான் பார்ட்டி ஃபண்டு. ஸோ அந்த அடிப்படையில் ஊழலற்ற நிர்வாகத்தை அவங்க உறுதி பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக 50% பிரச்சனைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீர்ந்துருங்க. வேற எதுவுமே செய்ய வேணாம். ஏன்னா ஊழல் என்பது மிகப்பெரிய அளவுக்கு தமிழ் சமூகத்தை, தமிழ்நாட்டு மக்களை பாதிச்சிருக்கு. அதே போல இன்னைக்கு ஃபைனான்சியலா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க, நல்ல விஷயம்தான். அதே போல தமிழ்நாடு மின்சாரத்துறையிலையும் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ். மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்றாங்க, இதான் இருக்கு. அவர் சும்மா இன்னைக்கு பதவி ஏற்ற ஒண்ணுமே ஒன்று சொன்னாரு, கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு. அதோட நிக்கல, ஒயிட் பேப்பர் வில் பி சப்மிட்டட்னார். 30 நாளைக்குள்ள ஒயிட் பேப்பர் வந்தது. ஸோ ஒன்று என்ன எனக்கு வந்து தெரியுதுன்னா, தமிழ்நாடு கடன் சுமையால் இன்னைக்கு அவதிப்படுகிறது. ஒரு 68,000 கோடி வருஷத்துக்கு நம்ம வந்து வட்டியாவே கட்டிட்டு இருக்கிறோம். அதான் 60 வருஷத்துல வாங்கின 5.5 லட்சம் கடனை இந்த 5 வருஷத்துல இவங்க வாங்கி இருக்காங்க அப்படின்றதுக்கு எந்த நியாயமும் இல்லை. அவங்க சொல்லலாம் இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு, ஆனா கடன் வாங்கி கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு வருமானம் குறையுதுன்னா செலவுகளை குறைக்க வேண்டும். அத்தியாவசிய செலவுகளை குறைக்க முடியாது, ஊதியம், பென்ஷனு, இந்த மாதிரி நலத்திட்டங்கள்லாம். ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் கட்டுறாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில். ஏவா வேலு தானே பொறுப்பு. 6 மாசத்துல அதை அடிச்சிட்டு போயிடுச்சு. 16 கோடி சுவாகாவா. யார் மேல கம்ப்ளைண்ட், எஃப்ஐஆர் போட்டிருக்கணும்ல. ஒரு கேரண்டி பீரியட் இருக்கு இல்லைங்க. ஆக எல்லா திட்டங்களும் சம்பாதிப்பதற்காக நிதி, கட்சி நிதி என்ற பேர்ல வசூல் பண்ணுவதற்காகன்னு போய் தான் இன்னைக்கு இவ்வளோ கடனை வாங்கி ஒவ்வொருத்தர் தலையிலையும் 1,28,000 சுமையா ஆக்கி வச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஆனா துவக்கம் நல்லா இருக்கு. கடைசியா நான் ஒன்றை சொல்ல விரும்புறேன். சுதந்திரத்துக்கு பிறகு அமைந்த எந்த மாநிலத்திலும் எந்த ஆட்சியும் எந்த கட்சியும் செய்யாத ஒன்றை சமூக நீதி. இந்த அரசுல 8 தலித்துகள், 8 தலித்துன்னா சும்மா ஏதோ உப்புக்கு சப்பானின்னு வச்சுக்கிறது இல்லை. ஹையர் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன், இப்படி பல துறைகளை கொடுத்து நியாயமான பிரதிநிதித்துவம் இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. இதே திமுகவில் பாருங்க, அவங்க ரொம்ப பேசுவாங்க சமூக நீதியை பத்தி, பெரியாரின் பேரன்வாங்க. ஆனா பெரம்பலூர்ல ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சியா இருக்கிற வரைக்கும் ராஜா கண்டெஸ்ட் பண்ணுவாரு. அதை ஜெனரல் கான்ஸ்டிடுவன்சி ஆக்குனாங்கன்னா உடனே நீ நீலகிரிக்கு போய் இங்க இருக்காதன்னுவாங்க. ஏன் அங்க நின்னா என்ன? தலித் எழில்மொழிய ஜெயலலிதா அவர்கள் திருச்சி ஜெனரல் கான்ஸ்டிடுவன்சில நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. அப்போ இவங்க பேசுறது சமூக நீதிலாம் வாய்ச்சொல் தான், ஆனா நடைமுறையில கிடையாது. ஆக இதெல்லாம் இவர் பண்ணும்போது உண்மையிலேயே வந்து ரொம்ப சிறப்பான ஆட்சியாகத்தான் நீங்க சொன்ன மாதிரி மக்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய ஆட்சியாக அமைந்திருக்கிறது. போக போக பார்க்கணும், இது அப்படியே தொடர்ந்தால் நல்லது. டைசி மேம், நீங்க சொல்லுங்க. பொதுவாக இந்த விஜய் அவர்களுடைய தாவிக கவர்மெண்ட் வந்து பாதுகாப்பான தமிழகம், போதையில்லா தமிழகம் அப்படிங்கிற விஷயத்த வந்து முன்னெடுத்து சொல்கிறாங்க. இது எந்த ஒரு அளவுகோலை வைத்து சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இவங்களுடைய ஆட்சி வந்த பின்னாடி இன்றைக்கி வந்து 30க்கு மேலே கற்பழிப்பு, 50க்கு மேற்பட்ட கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எதிர்க்கட்சியினர் சொல்லும்போது 130 கொலைகள் வந்து மொத்தம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னும் கரெக்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்க்கும்போது 75 தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே, ஈவன் தலைவர்களே இது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறோம். கொலைகள் வந்து நடக்கும், க்ரைம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு பக்கத்தில் இருக்கிற குவைத்தில் நம்மளோட 90% கொலைகள், கற்பழிப்புகள் இல்லை. அப்போது இட்ஸ் ஆல் அபவுட் எப்படி அரசாங்கம் நடக்குதுங்கிறத ஒன்று. இப்போ நம்ம வந்து இதுக்கு முந்தைய ஆட்சியில், திமுக ஆட்சியில் கொலைகள், கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ தாவேக ஆட்சியில் அது நடக்குதுன்னா ஆமாம், எல்லாமே வந்தல. எந்த ஆட்சியாளர்கள் வந்திருக்காங்க? அப்போ திமுக விட தாவேக வந்த பின்னால் நம்ம வந்து இது பாதுகாப்பு உண்மையாக பெண்களுக்கு வந்திருக்கான்னு பார்த்தா அது இல்லை அப்படிங்கிறதான் நம்ம வந்து உண்மையாக பதிவு பண்ணுறது. எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் சொல்லும்போது அதுதான் உண்மையான உண்மை. அப்போ ஏன் நமக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சிங்கப்பூரோ, குவைத் மாதிரி நாடுகளில் நீங்கள் இரவு நேரத்தில் பெண்கள் வந்து எவ்வளோ ஸ்டைலிஷாக, எவ்வளோ நீங்கள் செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் ஒருத்தனை திரும்பி கூட பார்க்குறதில்ல. அப்போ ஏன் தமிழ்நாட்டில் வந்து நல்லா இழுத்து போத்துட்டு ஒரு சின்ன குழந்தைய கூட 4 பேர் போட்டு கழிச்சு கொடுமையாக வந்து கொல்றேன்னா தண்டனைகள் கடுமையாக இல்லை. அப்போ இந்த ஒரு சிம்பிள் ஃபார்முலா ஒரு அரசாட்சி வந்த பின்னால் விஜய் அவர்கள் வந்து முன்னெடுத்து செய்வார் அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்பினேன். அவருக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே அதை நம்பினோம், நிச்சயமாக நடக்கணும். அப்போ எல்லாம் சொல்கிறாங்க, அதே மாதிரி நம்ம தலைவர்கள் நிறைய பேர் ஈஸியாக டைல்யூட்டியாக பேசுகிறாங்க, இதுக்கு டைம் வேணும் அப்படின்னு. டைம் எப்படி வேணும்? அதாவது ஒரு நிர்வாகத்தில் ஒரு ஆள் வந்து ஒருத்தர் வந்து செய்கிறார், ஒரு மேனேஜிங் டைரக்டர் யாரை செய்கிறாரு வந்து 2வது நாள்லேருந்து அது டிஃப்ரென்ஸ் தெரியும். அது
முந்தைய ஒரு மோசமான நிர்வாகம், இவர் வந்த பின்னாலன்னா வெரி நெக்ஸ்ட் டேலேருந்து தெரியும். இது எல்லாத்த விட பவர் அப்படிங்கிறது வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆட்டுறவங்க. ஏன்னா இப்போ நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு டாஸ்மாக திறக்கிறதோ ஒரு 10 டாஸ்மாக மூடுறதோ ஈஸியானதில்லை. ஒற்றை சொல்லில் 700 டாஸ்மாக மூட முடியுதா? அதுதான் பவர். பெண்கள் பாதுகாப்புக்காக தான் நம்ம அதிரடி சிங்க பெண்கள் படைகள் வந்து அவர் அறிவிச்சிருக்காரு. அவங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா, இதை விட நிறைய திட்டங்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் வெறும் வாயில சொல்லுவார். அதாவது எப்ப பார்த்தாலும் பேப்பர்ல வச்சா வரும். நிறைய பேப்பர்ல வந்து அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு, இந்த குழந்தைக்கு, அதுக்கு மேல நிறைய வந்து விளம்பரங்கள் ஷூட் எடுப்பாங்க. பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா இரும்பு கரம் கொண்டு நான் அடக்குவேன் அப்படின்னு. ஆனா உண்மையில பண்ணா எந்த ஒரு குற்றவாளிக்கும் தண்டனை கிடையாது. அதே மாதிரிதான் இங்க வெறும் டயலாக்ஸ், ஒரு திட்டத்தோட பேரு இப்போ சிங்கப்பெண்கள். அப்போ சிங்கப்பெண்கள் பாதுகாப்புக்கு கூட இத்தனை கொலைகளுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? அந்த சின்ன குழந்தை சூலூர்ல வந்து ஒரு சின்ன ஸ்கூலுக்கு போன பிள்ளைய வந்து 2 பேரும் அவ்வளோ முரட்டுத்தனமா கழுத்தெலும்பை உடைச்சு நீங்க முதுகெலும்பை உடைச்சு பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு இன்ன வரைக்கும் நீங்க கையில கிடைச்ச பின்னால் என்ன பண்ணியிருக்கீங்க? ஸோ என்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு உத்தரப்பிரதேசம் கவர்மெண்ட் மாதிரி வெரி நெக்ஸ்ட் டே உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீக்ல வந்து இவங்களை வந்து தண்டனை கிடைத்தது இவர்களுக்கான தண்டனைனா ஆட்டோமேட்டிக்கா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எவ்வளவு மக்கள் தொகை இருந்தாலும் குற்றத்தை வந்து அழகா வந்து கட்டுப்படுத்த முடியும். இதுக்கு ஒரு சின்ன விஷயம் நான் வந்து உண்மையாலுமே சொல்லுவேன். நம்ம வாக்கு போட்ட இன்னைக்கு வந்து தமிழகம் போயிட்டு இருக்கிற ஒரு திசை அப்படிங்கும்போது முழுக்க வந்து இன்னைக்கு வந்து நடிகர்களை வச்சுதான் இன்னைக்கு வந்து அரசியல் அப்படிங்கிற மாதிரி உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு அவலம் அப்படிங்கிறது நடக்குது. நீங்க இன்னைக்கு கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே இருக்கிற நாடுகளில் யார் வந்து வெறும் நடிகர்களை அரசுக்கு எடுத்துறீங்கன்னா டைரக்டா கூகுள் ஏஐ திங்க் பண்ணிட்டு சொல்லும். இந்தியாவில், தமிழ்நாட்டில் இல்ல நடிகர் ஒரு தொழில் தானே. இன்ஜினியருங்க வரலாம், லாயர்ஸ் வரலாம், டாக்டர்ஸ் வரலாம். இல்ல நடிகர்கள்ன்றது என்ன, அது ஒரு ப்ரொஃபஷன் தானே. நீங்க அதை மட்டும் சொல்றீங்க. அப்ப இன்ஜினியர் வந்து வரக்கூடாது, கூகுள்ல போட்டு பார்த்தா வரலாம். தப்புங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டமே தொழிலை கேவலப்படுத்தாது. அப்ப வந்து விவசாய தொழில் இல்லையா? ஆமா இருக்கட்டும், விவசாய தொழில், கலை தொழில், யாரையுமே தொழில சொல்லி ஒரு இலக்கியவாதி, ஒரு படைப்பாளி, ஒரு இலக்கியவாதி இவங்க எல்லாம் வந்து தொழில் பண்ணலையா? நடிகர்கள் மட்டும் தானே. இப்ப வந்து நடிகர்கள் வந்து வராங்கன்னா உலகத்திலேயே தமிழ்நாட்டுல மட்டும்தான். இதுல என்னன்னா இப்போ ஒரு விவசாயி வரக்கூடாதா? ஒரு சமுதாய பிரதிநிதி வரக்கூடாதா? சமுதாய சீர்திருத்தவர்கள் வரக்கூடாதா? ஒரு கலைப்படைப்பாளர் வரக்கூடாதா? வந்து அப்போ வந்து நம்ம என்னன்னா நம்மளுடைய பார்வை வந்து நீங்க பரவலா நியூஸ் பாக்குறதுல, உலக அரசியல் பாக்குறதுல, மற்ற மனிதர்களை பாக்குறதுல, சமுதாய சீர்திருத்தங்களை பார்க்க உங்களுக்கு பிடிக்கிறதுல, விவசாய சாதனையாளர்களை பார்க்க பிடிக்கிறதுல, உங்களுக்கு பிடிக்கிறதெல்லாம் சீரியலும் டிராமா தான். அப்போ அதுல இருந்து மக்களை குறை சொல்றீங்களா? மக்கள் தான் வாக்களிச்சு எல்லாரும் வந்திருக்காங்க. என்ன வருது? யாரும் நாமினேட் பண்ணி வரல. வந்து சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு காமராஜர் வந்தப்போ 16 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்த்தாரு. இன்னைக்கு சினிமால இருந்து ஒருத்தர் வரப்போ இன்னைக்கு 6.5 மணி நேரம் வேலை பார்க்கறாரு. இதுதான் வந்து மக்கள்ல இருந்து நீங்க வந்து மக்கள்ல இருக்கிற தலைவர்களை தேடும் போது உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். கை நிறைய 100 அல்லலாம். ஆனா வந்து சினிமால போது வெறும் டயலாக்ஸ் இப்படி வரும்போது இப்படிதான் இருக்கும். கலைஞர் அவர்கள் சினிமால இருந்து வந்தாரு, எம்ஜிஆர் அவர்கள் சினிமால இருந்து வந்தாரு, ஜெயலலிதா அவர்கள் சினிமால இருந்து அதுதான் சொல்ல வரேன். இப்போ விஜய் அவர்கள் சினிமால இருந்து வந்தாரு. அத மொத்தமாவே நான் வந்து அவங்கள்ட்ட இருந்து சினிமா வந்தது அப்படி பார்க்கணும். அவங்கெல்லாம் சினிமாவில் நடிச்சுட்டுலாம் உள்ள வரல. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அப்போ ஐயா சொன்னார் நடிகர்கள் யாரும் வரக்கூடாதா, ஏன் வரக்கூடாது, ஆட்சி வரக்கூடாதுன்னாரு. எனக்கு கருத்து வேறுபாடெல்லாம் இல்லை. சகோதரியை விட தாண்டி நான் விளக்கமாக சொல்லுவேன். சகோதரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு பொறியாளர் வந்தால் கட்டடம் நல்லாயிருக்கும், நடிகர் வந்தால் நாட்டுல அதிகமா நடக்கும். இது வந்து ரொம்ப வன்மையான நடிகர்கள் வந்தா கற்பழிப்பு அதிகமாகன்றதெல்லாம் ரொம்ப அதீதம், தவறான ஒரு சித்தை. ஒவ்வொரு ஆளுக்கும் அவருக்கு அது தொழில் இல்லை, உதயநிதிக்கு அது தொழில் இல்லை. ஏன்னா உச்சபட்ச தொழில் இருந்து அவரு இங்க இல்லை. இவர் தான் உச்சபட்ச தொழிலிருந்து வந்தார். இது வரைக்கும் விஜய் யாருன்னு தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் தான் சோசப்பு விஜய்ன்னு தெரியும் எங்களுக்கு. அதுக்கு முன்னால் நடிகர் விஜய்ன்னு தான் தெரியும். அதனால் நாங்கள் அதுக்கெல்லாம் போகல. விஜய் வேணா என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா ஐயா வேணா சொல்லுங்க. எப்படி சிகரெட் குடிக்கலாம், எப்படி தண்ணி அடிக்கலாம், எப்படி ஃபைட் பண்ணலாம், எப்படி கத்தியால் குத்தலாம், எப்படி துப்பாக்கியால் சுடலாம், இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தவர் ஐயா. ஏன்னா ஐயா கூட அங்கே ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படிதான் அவர் சப்போர்ட் பண்றாரு. மக்கள் பார்வை அந்த பார்வையில பாருங்க. மக்களுடைய பார்வை வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ், 90 கிட்ஸ், அதாவது ஓட்டை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாமே நீங்க வந்து நிறைய நியூஸ் பாக்குறது. எனக்கு ஒரு வருத்தம் தான் இளைஞர்கள் மேல. நீங்க வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிஜ ஹீரோக்களை நீங்க கண்டுபிடிக்க தவறுனால இன்னைக்கு நீங்க வந்து சினிமால இருக்கிற ஹீரோ தான் ஹீரோன்னு உட்கார வச்சனால அவர் 10 மணிக்கு வராரு, 5 மணிக்கு எந்திரிச்சு போறாரு, சாட்டர்டே சண்டே வர்றதில்ல. இது ஒரு சிஎம் பண்ண முடியுமா?
இதெல்லாம் ரிட்டையர்ட் லைஃப்ல இருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஒரு நாளைக்கு குறைந்தது 16 to 18 மணி நேரம் வேலை செய்யறாரு. 16 மணி நேரம். நம்ம சிஎம் அங்க விட்டுருங்க, நம்ம சிஎம்மா இருந்த காமராஜர் அவர் 16 மணி நேரம் வேலை பார்த்தாரு. சண்டே ஒர்க் பண்ணாரு. 4:30 மணி 5 மணிக்கு டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு போறதுன்னா இது எப்படிங்க? நானும் நீங்களும் ஒரு சோஷியல், நீங்க என்ன சொல்றது, ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, ஒரு விவசாயி, யாராவது இப்படி போக முடியுமா? 4:30 மணிக்கு வீட்டுக்கு போக முடியுமா? அப்ப இத்தனை சுமைகள் இருக்கும்போது 24 ஹவர்ஸுங்க. அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னா என்னங்க, வீட்லயே அவங்க ஃபைல் பார்ப்பாங்க. 24 மணி நேரங்க. இது வந்து இன்னும் ஆபீஸ்ல இருக்காரு, அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க வீட்டுக்கு போனால, அதாவது நைட் டியூட்டி ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்னால இருந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் யாரும் இவர் போல 10 to 5 வந்து உட்காந்து வேலை செஞ்சதும் கிடையாது. சும்மா அதுக்கு தேவையில்லைங்க. அவங்களுக்கு ஆபீஸ் டியூட்டி கிடையாது. எங்க இருந்தாலும் அவர்கள் 24 மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 5 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் கலைஞருக்கு ஐஜி இன்டெலிஜென்ஸ் போய் எல்லா நியூஸும் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. அப்பத்துலேருந்து அவர் வேலை, அவர் வீட்டில் தானே இருக்கிறாருன்றதெல்லாம் அது ஒன்றும் விவரம் தெரியாம பேசுறாங்க. என்ன சீஃப் மினிஸ்டருடைய வேலை என்ன, எப்படி வேலைன்னு தெரியாம இந்த அம்மா 10 o'clock வராரு, 5:30 மணிக்கு போறாருன்னா பின்ன அங்கேயே படுத்து தூங்கணும்ன்றீங்களா? வாட் யூ மீன்? காமராஜர் ஐயா, மோடி ஐயா வந்து 5 மணிக்கு மேல என்ன செய்யறாங்கிறது டிரான்ஸ்பரண்டா சமூக வலைதளங்களை வந்துட்டே இருக்கும். சமூக வலைதளமே காமராஜர் கிடையாது. ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? சமூக வலைதளமே கிடையாது, மொபைல் போனே கிடையாதுங்க சார். 10 மணிக்கு ஒரு முதல் மந்திரி கோட்டைக்கு வர்றதுனால அத்தனை அதிகாரி 10 மணிக்கு வர வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. பகல் பூரா வரமாட்டான். இப்ப வருது இல்ல, அதிகாரி வேலைக்கு சரியா வர்றானா? அதான் நீங்க பாராட்டுறதோட ஏன் பேசுறீங்க? ஐயா சொல்லுங்க. நைட் அவரை இருக்க சொன்னீங்கன்னா நைட் எல்லா அதிகாரியும் அங்கே இருப்பான். சொல்லுங்க. அப்படி கிடையாது. வேலை பார்க்க வேண்டிய 10 to 5 வராம இருந்தாங்கல்ல, இப்ப வர்றாங்களா இல்லையா? சார், அப்படி வரவழைக்க சொல்லாமலே செயல் கூட செஞ்சிருக்காரு. அதை நீங்க பாராட்டமா வேலை செய்யலாம் சார். அந்த அதிகாரம் அவருக்கு உண்டு, பொறுப்பு அவருக்கு உண்டு. அதனால அதிகாரிகளோட அவரை கம்பேர் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு முதல்வர் சரியான நேரத்துக்கு வர வைப்பதற்கான வழி பேசுறது அல்ல, செயல். நான் திரும்பி சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருக்கு சார். மணிப்பூர்ல ஒரு ராணுவ வீரருடைய மனைவி ரகசியமா இல்ல, ரோட்ல நூத்துக்கணக்கான பேர் ஊர்வலமா நிர்வாணமா அடிச்சே கூட்டு வந்து பொதுமக்கள் மத்தியிலே காமிச்சாங்கல்ல, அவங்க உடனே எடுத்த நடவடிக்கை என்னங்க? அந்த மாதிரி நடவடிக்கை இங்க எடுக்கிறாங்களா? என்ன சொல்றீங்க? குஜராத்ல 3000 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இவங்களை பார்த்து திரும்பி கேட்கிறேன். தூத்துக்குடி நடந்துச்சு இல்ல, ஸ்டெர்லைட் ஆலை 15 பேரை கொண்டாங்களா? ஒரு 15 வயசு பொண்ணு வாயிலே துப்பாக்கி சுட்டாங்களா? அப்ப அதையெல்லாம் எதிர்த்து நாங்களும் பேசணும், திமுக பேசினாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்துச்சு. வருகிற போது ஒன்மேன் கமிஷன், அந்த ஒன்மேன் கமிஷன் போட்டதுனால கமிஷன் ரிப்போர்ட் எதிர்பார்த்தாங்க. கமிஷன் ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லிட்டான், அந்த 15 வயசு பெண் குழந்தைய வாயில துப்பாக்கி வச்சு கொன்னது யாரு சொல்லிட்டான். மேல வண்டி மேல இருந்து துப்பாக்கி குறிபார்த்து சுட்டது யாரு சொல்லிட்டான். அப்ப அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறது பதிலா அவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்தது அதான் நல்லாட்சியா? அந்த குற்றவாளி 2018 கண்டன கூட்டம் பேசுறதுக்காக இப்ப 2 வருஷத்துக்கு முன்னால என் மேல கேஸ் போட்டது நல்லாட்சியா? அண்ணன் அன்னைக்கு இந்த பக்கம் பேசுவாரு, இன்னைக்கு அந்த பக்கம் பேசுவாரு. நீங்க ஒரே பக்கம் பேசுறீங்க. எந்த பக்கம் பேசினாலும் எனக்கு இல்ல. வாஜ்பாய் ஆட்சியில வந்து பிஜேபி ஆதரிச்சு பேசணும்ல, குஜராத் கலவரத்தை பாராளுமன்றத்துல ஆதரிச்சு பேசுற நீங்களா நானா? யாரு அப்படியும் பேசுறாங்க, இப்படி பேசுவாங்க. இலங்கையில சுட்டவன் காங்கிரஸ்காரன் சொன்னாலும் இவர் திட்டுவாரு, செத்தவன் தமிழன் சொன்னாலும் அவனையும். அப்ப உங்களுக்கு தமிழனும் தெரியல, மனுஷனும் தெரியல, இலங்கையும் தெரியல, காங்கிரஸ்காரன் எப்படி சுட முடியும் சார்? எங்களுக்கு தெரியும் சார். வைத்தியத்துக்கு ஒரு எல்லை வேணாம். இல்ல, நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு என்னைக்குமே இன்னைக்கு தமிழகத்துல நடக்கிற கொலையை பத்தி பேசினாலே காங்கிரஸ்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி நம்மளுடைய கூட இருக்கிற ஒரு விவசாயியின் மூலையும் ஒரு ஏழைகளின் மகளோ இல்லை விவசாயிகளின் பெண்ணோ தினசரி கொலைகள் 2, 3 நடந்துட்டு இருக்கும்போது, இங்க வந்து தினசரி 2 நடக்குதுன்னா 5 வருஷத்துக்கு முன்னால் நடக்கிற மணிப்பூர்ல அவங்க மூளை உறைஞ்சு போச்சு. அப்ப இங்க நடக்கிற 2 அப்போ மனைவியை பொதுமக்கள் மத்தியில நடவடிக்கை எடுத்தீங்களா? இன்னைக்கு தூத்துக்குடிக்காரனும் ராம்நாடுக்காரனும் ஒரு பொண்ணை கட்சிக்கான அந்த எந்த கட்சிக்காரன் தாவேக்காரன் நடவடிக்கை யாரும் எடுத்தீங்க? இந்த 2.5 வயசு ஆதாரம் இருக்கா? நான் சொல்றேன், அந்த ஆதாரத்தை பிடிக்கிறவனால நீங்க திமுக லோகோ ஒட்டிக்கலாம். தாவேக்காரன் பண்ணானே நீங்க தாவேக்காரன்
அன்னைக்கு அங்க இருக்கிறவன சொல்றீங்களா, இன்னைக்கு இங்க இருக்கிறவன சொல்லுங்க. அதே தான் சொல்றோம். என்னன்னா இப்ப பப்ளிக்ல சொல்லுங்க. இந்த ஒர்க்கிங் டைம் அப்படிங்கிறது வந்து மிக குறைவு அப்படிங்கிறது வந்து என்ன, இப்போ இவங்க எவ்வளவு ஈஸியா டைல்யூட் ஆகுறாங்கன்னா, முதல்ல வந்து 10 மணிக்கு யாருமே வரல, இப்ப வராங்கன்னா சிஎம் பதவியும் அதுக்கு கூட இருக்கிற ஐபிஎஸும் ஐஏஎஸும் நம்ம சாதாரண ஒரு ஐடில இருக்கிற இளைஞர்களோ, சாதாரணமா ஒரு 20,000 சம்பளம் வாங்குற நீங்களோ எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணும்போது இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய இத்தனை லட்சம் மக்கள் நம்ம தேர்ந்தெடுத்து கோடி மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது நீங்க 10 மணிக்கு வர்றது ரொம்ப பெருமை அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா, அப்ப நீங்க காமராஜரை போன்ற ஒரு பெரிய நீங்க பார்க்க மாட்டீங்களா? சிறுமையா? நந்தகுமார் சார், நீங்க சொல்லுங்க சார். சரி, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5 வருடம் ஒரு ஆட்சி, அதை வந்து 50 நாளில் வச்சு சீர்தூக்கி பார்க்குறதுங்கிறதே வந்து ஒரு தவறுதலான பார்வை. இருந்தாலும் ஒரு கட்டடம் நம்ம கட்டும்போது அந்த கட்டடத்தை வந்து எவ்வளோ மாடி கட்டினாலும் அதுக்கு உண்டான அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த அஸ்திவாரம் இந்த 50 நாளில் சரியாக போட்டிருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அடுத்தது தமிழில் சொல்லுவாங்க விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு. அப்போ இந்த 50 நாளில் இந்த அரசாங்கம் போய்கிட்டு இருக்கக்கூடிய திசைவெளி பாதை என்னங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கக்கூடியது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய நண்பர் சூர்யாவாகட்டும், ஜெய்சி மேடம் ஆகட்டும், அவங்க சொல்கிறது வந்து இன்றைக்கி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு. இது பொத்தாம் பொதுவாக பேசக்கூடாது, எதையுமே ஒரு புள்ளி விவரத்தினுடைய அடிப்படையில் பேசணும். இப்போ ஜெய்சி மேடம் கூட செஞ்சாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பெண்கள் மேலே வந்து வன்முறை நடந்துட்டுருக்குன்னு. என்சிஆர்பி டேட்டா வந்து இப்போ 2025 விட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா 24 வரைக்கும் டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த டேட்டா தான். இதை தமிழ்நாடு வெர்சஸ் இந்தியானே பார்க்குறோம். ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து எந்த அளவுக்கு நாங்கள் வந்து இந்தியாவை விட எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறோன்னு நம்ம எப்பயுமே வந்து பெருமை சொல்லிக்கிட்டு இருப்போம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் 2021 திமுக ஆரம்பிக்கும் போது 8501 வழக்குகள் கிரைம் எகென்ஸ்ட் உமன். 2024 11,363. ஒட்டுமொத்த வளர்ச்சி அந்த 3 ஆண்டுகள் எவ்வளோன்னா 33.7% வளர்ச்சி. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வளர்ந்துருக்கு. எவ்வளோ? 33.7% 3 வருஷத்தில். இதே நீங்கள் ஆல் இண்டியாவை எடுத்துக்கங்க, அந்த 3 வருஷத்தில் ஆல் இண்டியாவுடைய வளர்ச்சி எவ்வளோ தெரியுங்களா? 3.1% பெண்களுக்கு எதிரான குற்றங்களுடைய வளர்ச்சி. அடுத்தது இப்போது போக்சோவை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடந்த ஆட்சியில் திருமதி கீதா ஜீவன் அவர்கள் சமூக நலத்துறை அமைச்சர், பெண்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த கீதா ஜீவன் சட்டசபையில் பேசியிருக்காங்க. ஒரு வருஷத்தில் நாங்கள் 6,999 போக்சோ வழக்குகளுக்கு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய விக்டிம்ஸ்க்கு 104 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுத்தோம்னு. அப்போது 6,999 பார்க்கக்கூடிய நேயர்கள் எல்லாருமே ஒரு கால்குலேட்டர் கூட வேண்டாம், மொபைல் எடுங்க, வகுத்தல் 12 மாதம் போடுங்க. எவ்வளோ? 583 போக்சோ ஒரு மாதத்துக்கு. மாதத்துக்கு எவ்வளோ? 583. சற்றேறக்கூடிய ஒரு நாளைக்கு 20 போக்சோ வழக்குகள். இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் இந்த லாஸ்ட் செஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பேசினாரு. இந்த 37 நாட்களில் பாருங்க 175 போக்சோ தமிழ்நாட்டில் பதிவாயிருக்கின்றார். என்னுடைய கேள்வி, மாசத்துக்கு 583ங்கிறது அதிகமான எண்ணிக்கையா, 36-37 நாட்களில் 175ங்கிறது அதிகமான எண்ணிக்கையா? உங்களுக்கு கணக்கு தெரியும் இல்லையா? எது அதிகமான எண்ணிக்கை? கடந்த ஆட்சியில தான் அதிகமா 3 மடங்கு நடந்துகிட்டு இருக்க குற்றத்துல 583ல 3ல் 2 மடங்கு இந்த 37 நாட்கள்ல குறைக்கப்பட்டிருக்கு. ஏன் டைசி மேடம் இது கண்ணு தெரியலையா? இது சூர்யாவுக்கு கண்ணு தெரியலையா? இது அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு 0 ஆகணுங்கிறது நம்மளுடைய பார்வை. ஆனா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய குற்றங்கள் 3ல் 2 மடங்கு குறைஞ்சிருக்க. இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? அப்ப இந்த எண்ணிக்கையவே பார்க்காம எனக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. காரணம் என்னன்னா எங்ககிட்ட டேட்டா இல்ல. டேட்டாவை பார்க்கணும், படிக்கணும், 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசணும். நம்ம அரசியல் மேடைகள்ல பேசுற மாதிரியே எல்லா இடத்துலயும் மேடை கிடைச்ச உடனே மைக் கிடைச்ச உடனே எதிர்கட்சிக்காரங்களை போயிட்டு வசைபாடுறத மட்டும் வச்சிருக்க கூடியது நாகரிகமான அரசியல் இல்ல. கற்பழிப்புல கணக்கு வழக்கு பாக்குறவரு இத்தனை தான் நடந்திருக்கு, இது சந்தோஷப்பட வேண்டிய கற்பழிப்புன்னு சொல்றாரு. சாதாரண ஒரு அடிப்படை மனிதனுக்கு புரியக்கூடிய, ஒரு சாதாரண கிராமத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு புரியக்கூடிய எண்ணிக்கை கூட மெத்த படிச்சவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கவங்க நம்பரை புரிஞ்சும் புரியாத மாதிரி மக்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த காரணத்தினாலதான் காணா போய்கிட்டு இருக்கிறது. இல்ல, அதனாலதான் முதல்வர் வேட்பாளர் எம்எல்ஏ கூட ஆக முடியாம போயிட்டார். உங்களுக்கு நான் இது பண்றேன், துணை பண்றேன். அப்ப இதே வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப கொலைகளை பத்தியும் கேட்டிருந்தாங்க. 1594 கொலை வழக்குகள் 2024 நடந்திருக்கு. சராசரியா 175 கொலைகள் மாசத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த 50 நாள் நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, சூர்யாக்காவுக்கும் மேடம் டெய்சிக்காகட்டும்,
இன்னைக்கு வந்து இந்த குறைஞ்சு போன குற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் போது இந்த 50ல எவ்வளவு கொலை குற்றங்கள் சொல்ல சொல்லுங்க. ஏன் அதை ஸ்கிப் பண்றாரு, எஸ்கேப் ஆகுறாரு? இந்த 50 நாள்ல எவ்வளவு டேட்டா தான சொல்றேன் நான். இந்த 50 நாள் சொல்லவே மாட்டீங்களே. நீங்க என்ன டேட்டா சொல்லுங்க. திமுக ஆட்சியில எவ்வளவு கொலை சொல்லுங்க. இல்ல நீங்க டிஎம்கே ஆட்சியில எவ்வளவு கொலை அத சொல்லுங்க. நீங்க தானே சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன் 1564 கொலைகள் டிஎம்கே 2024ல நடந்துச்சு. இந்த 50 நாள்ல எத்தனை கொலை நடந்துச்சு சொல்லுங்க. 3200 கொலை நடந்திருக்கு சார். எங்க இருக்கு ஆதாரம் கொடுங்க. இப்ப நீங்க கொடுங்க. அது NCRP டேட்டா. NCRP. நான் சொல்றது NCRP டேட்டா. NCRP எவன் கொடுக்கறது? அப்போ இப்ப பாத்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் எவன் கொடுக்கறது? உங்க அரசாங்கம் கொடுத்தது. நான் சொல்றேன் சார். உங்க அரசாங்கம் கொடுத்த நம்பர் இதெல்லாம். சார் அப்போ என்ன டெய்லி மேடம் தாவேக அரசாங்கம் கொடுக்கிற NCRP டேட்டா தான் இது. இவர் எப்படி தப்பிச்சு பேசுறாரு? இருங்க. இல்ல டெய்லி மேடம் ஒரே நிமிஷம். இப்ப இவர் சொல்றது அனர்த்தமாக்க கூடாது. ஒரே நிமிஷம். யாரா இருந்தாலும் பொதுவா பேசணும். நியாயமா பேசணும். தர்மத்தோட பேசணும். நான் நியாயத்தை பேசுறேன். பேசணும்ங்கிறதுக்காக குற்றச்சாட்டு எல்லாம் போர் போட்டு தூக்கி எறிய கூடாது. நான் தான் சொல்றேன் 1594 கொலைகள் 2024ல நடந்திருக்கு. மாசத்துக்கு 175 சொல்றேன். நீங்க 50ல சார் 175 விட அதிகமா நடந்திருக்கு சார் மாசத்துக்கு. நம்பர் கொடுங்கன்றேன் நான். அப்போ இன்னைக்கு அதனால தான் நான் சொன்னேன் போகக்கூடிய வழி எப்படி இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சும்மா அரசியல் கட்சிகள் மேடையில் மாதிரி இன்னைக்கு வந்து இப்ப டெய்சி மேடம் சொன்னாங்கல்ல காமராஜர் பீடியிலேயே சோசியல் மீடியா வந்துருச்சு. காமராஜர் பீடியிலே சோசியல் மீடியா இருக்கும்போது மேடம் நீங்க சொன்னீங்க நான் உடனே ரிஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அது கூட மறுப்பு சொன்னாரு மதிவானன் சார். அப்போ அன்னைக்கு இருந்த சோசியல் மீடியா காமராஜர் ஐயா அவனுடைய ஆட்சி காலத்தில் இருந்த சோசியல் மீடியாவை விட இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கும்போது சோசியல் மீடியா பயங்கரமா இருக்குது. அப்போ ஒரு அரசியல் கட்சியில வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டு பண்ற மாதிரி ஒரு மீடியாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசிக்கிட்டு போறனால தான் இவ்வளோ பாதகங்கள் இந்த கட்சிகளுக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஐயா ராஜாஜிக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணி ஆட்சியை அமைச்சு காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் பாராட்டுக்குரியது இல்லையா? இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? என்னைக்காவது சார் தமிழ்நாட்டில் எந்த அமைச்சராவது இது வரைக்கும் இந்த கடந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் என்னைய தெரியும் நான் அமைச்சருக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆளுன்னு வந்தா கெட் அவுட்னு சொல்லுங்கன்னு எங்கேயாவது ஒரு அமைச்சர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களை சொல்றாங்கங்க என் பேரை சொல்லி ஏமாத்துறதுக்கு வந்தானா என்னைய ஒருத்தன் நல்லா தெரியும்னு எவனாவது சொன்னானா அவனுக்கு என்னை நல்லா தெரியலன்னு அர்த்தம். அவனை கெட் அவுட் ஆஃப் த பிரமைசஸ் சொல்லுங்கன்றாங்க. இதெல்லாம் இந்த திமுக ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் பார்த்திருக்கீங்களா? ஒரு போட்டோ மட்டும் வச்சுக்கிட்டா போதும். யாரு அவர் கட்சிக்காரு கூட இல்ல, ஒரு கரவேட்டி கட்டிட்டா போதும், ஒரு கட்சியினுடைய தலைவர் போட்டா போதும், ஒரு வண்டு முருகன் பண்ணுன அயோக்கியத்தனம் இவ்வளவுதான் இல்ல. அண்ணன் இப்ப எந்த கட்சியில் இருக்காரு? நம்ம மாற்றம் நீங்களே மாற்றம் ஒரு அரசியல் மாறினதா மாற்றமா? நான் இவ்வளவு நாள் இவர் ஏதோ ஏடிஎம்கேவுக்கு வெல்விஷரா பவர்ஃபுல்லா பேசி இருந்தேன் எங்க நந்தகுமார் தான் பார்த்தேன். திடீர்னு உங்களை மாதிரி பிஜேபிக்கு ஆதரவா பேசணுமா? திமுக பண்ணக்கூடிய அத்தனை மக்கள் விரோத போக்குக்கு நம்ம எதிர்ப்பு. அப்போ அந்த இடத்துல எதிரில் யார் இருந்தாலும் அவங்களை ஆதரிப்போம். நீங்க இப்ப ஸ்டாலின் அவர்கள் கூட சாப்பாடு போடுறதை நம்ம பாராட்டுறோம். காலை உணவு திட்டத்தை பாராட்டுறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் முதல்வன் திட்டத்தில் ஸ்கில் டெவலப்மெண்ட் போறாம நான் பாராட்டி இருக்கேன். அப்போ எது நல்லது செய்றீங்களோ அதை நம்ம பாராட்ட போறோம். அப்ப பாராட்டுறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும்ல. வாய்ப்பே கொடுக்காம இன்னைக்கு 2 வருஷம் 4 மாசம் ஆன கட்சி சார் இன்னைக்கு 50 நாள்ல கொடுத்த வாய்ப்பை 5 ஆண்டு நீங்க ஆட்சி செஞ்ச திமுக பாராட்டுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே. அப்போ இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, அப்ப எந்த திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கு, இன்னைக்கு மக்கள் கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் தீவிரவாதத்தை எப்படி வேரோட புடுங்கி எறியணுமோ அந்த மாதிரி ஊழல்வாதத்தை வேரோட புடுங்கி எறியணும். அப்போ அந்த ஒரு பாயிண்ட் இது வரைக்கும் ஆண்ட திமுக அண்ணா திமுக இந்த 60 வருஷத்துல சொல்லியிருக்காங்களா? நாங்க இந்த மாதிரி வந்தா நாங்க ஊழலை ஒழிக்க போறோம், லஞ்ச லாவண்யத்தை ஒழிக்க போறோம்னு. இதற்காகவே விஜய் அவர்களுக்கு நான் வந்து பெரிய ஆதரவு கொடுக்கலாம். அவங்களும் பிற்காலத்துல தப்பு செஞ்சாங்கன்னா கட்டாயமா நம்மளே வந்து எதிர்த்து கேட்போம். சமூக நீதினு ஒரு சப்ஜெக்ட், ஊழல்னு 2வது சப்ஜெக்ட். இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு முதல்வர் விஜய் துடிப்பா இருக்காருன்னு இவர் துடிச்சாரு. நான் 2 கேள்வி கேட்குறேன், இவர் பதில் சொல்ல சொல்லுங்க. ஏன் ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்ட்டி ஃபண்டு மக்களோட வரி பணம் அவர் வாயால் வந்தது. பார்ட்டி ஃபண்டுக்கும் மக்கள் வரி பணத்துக்கு சம்மந்தமே இல்லை. அரசுக்கு வர கஜானாவுக்கு வர வேண்டிய பணம் அது யார் பணங்க? அன்னைக்கு நான் அப்படி பார்ட்டி ஃபண்டுன்னு உயிரோடு இருந்தா மக்கள் வரி பணம் சார், மக்களோட கொழுப்பு பணம். அவன் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு போகிற லஞ்ச பணம். அதுவே அவருக்கு தெரியல, அது பார்ட்டி ஃபண்டுன்னாரு. நான் கேட்குறேன், அதே பார்ட்டி ஃபண்டு எல்லாத்தையும் முதல்வர் சட்டசபையில் பேசுகிறார், தெளிவாக பேசுகிறார். இப்படி திமுக அரசில் வந்த பார்ட்டி ஃபண்டெல்லாம் இன்றைக்கு அரசு கஜானாவிற்கு மாற்றிவிடப்பட்டு உள்ளதுனாரு. என்ன அரசாங்கமே ஒய்க்கில் லஞ்சம் வாங்குறீங்களா?
நீங்க யோக்கியமான அரசாங்கம் இல்ல இதுக்கு பதில் சொல்லாம தவறான புரிதல்ல பேசுறாரு. சார் இருங்க சார், பார்ட்டி ஃபண்ட் என்னங்கறது உங்க புரிதல் என்னன்னு எனக்கு தெரியும். ஒரே நிமிஷம் இருங்க, நீங்க ப்ராஜெக்ட் காஸ்ட எஸ்கலேட் பண்ணி 100 ரூபாய் ப்ராஜெக்ட் 140 ரூபாயா போட்டு அந்த 40 ரூபாய கமிஷன் அடிக்கிறது தான் பார்ட்டி ஃபண்ட். இப்ப இவர்தான் போய் போன கவர்மெண்ட்ல வாங்கி கொடுத்திருப்பாரு போடுற. இப்ப என்ன பண்றாங்க? இப்ப உதாரணத்துக்கு டாஸ்மாக் கவர்மெண்ட்ல புரோக்கரே நல்லவர்னு நினைக்கிறேன். இப்ப டாஸ்மாக் என்ன பண்றாங்க? நீங்க பெட்டிக்கு 20 ரூபாய் 30 ரூபாய் நீங்க கொடுத்துக்கிட்டு இருந்த காசை பிரிவிலேஜ் ஃபீஸ்னு போட்டு அது இன்னைக்கு கஜானாக்கு வருது. நீங்க பொட்டிக்கு வாங்கிட்டு இருந்த காசு மாசம் 100 கோடி ரூபாய் யார் வீட்டுக்கு சார் போச்சு? யோக்கியம் அது. யார் வீட்டுக்கு போச்சு அது? இது யோக்கியம் அது. இன்னைக்கு அது கஜானாக்கு வருது. இருங்க சார், அவன் பெரிய யோக்கியம் அது கஜானாக்கு இது யோக்கியமான வேலையா? பின்ன என்ன வேலைன்றீங்க? என்ன யோக்கியமான? ஏங்க மந்திரியும் முதலமைச்சர் வீட்டுக்கு போனதை கஜானாக்கு அனுப்பிச்சா அது யோக்கியமான வேலை இல்லையா? விளக்கம் மட்டும் கொடுங்க. நீங்க போய் பேசுறீங்க சார். இப்ப இது எப்படி இருக்குன்னா நான் சொல்றேன், லஞ்சம் குடுக்குறவங்களையும் லஞ்சம் வேணும்னு கம்பல் பண்றவங்க எப்படி தெரியுமா இருக்கு? இப்ப ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா அந்த பாலியல் வன்கொடுமையில உட்படுத்தப்பட்ட பெண்ணும் ஒண்ணுதான், பாலியல் வன்கொடுமை செஞ்சவனும் ஒண்ணுதான் பேசுறதுக்கு சமம் சூர்யா பேசுறது. லஞ்சம் கேட்கறவனும் ஒண்ணுதான், கொடுக்கறவனும் ஒண்ணுதான் பேசுறதுக்கு உண்டான சாட்சி. சார் போட்டு கழுத்தை நெருக்கிறீங்க சார். அப்படியே எடுத்து ஸ்கூல் அசோசியேஷன் வந்து எத்தனை பேர் பேசுறாங்க? இபி கான்ட்ராக்டர்ஸ் எத்தனை பேர் வந்து பேசுறாங்க? பிடபிள்யூ கான்ட்ராக்டர்ஸ் எத்தனை பேர் வந்து பேசுறாங்க? டெய்லி டிவிக்கு வந்து புலம்பிட்டு இருக்காங்க சார். இல்லைங்க, அதாவது என்ன நந்தகுமார் சார் ஏன் தலையிட்டாருன்னா, பார்ட்டி ஃபண்ட் நான் சொன்னது இவர் என்ன சொன்னாருன்னா, அப்ப அரசாங்கம் லஞ்சம் வாங்குதானாரு. அதல்ல, அரசாங்க கஜானாவுக்கு வந்திருக்க வேண்டிய பணத்தை தனியார்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க, அதை டைவர்ட் பண்ணி திரும்ப கஜானாவுக்கு. அதான் பார்ட்டி ஃபண்ட். சவால் விடுவோமா? இது அப்படியே சவால் விடுவோமா? விடுங்க. இவர் நாளைக்கு வந்து சபையில் அப்படியே மறுத்து பேசுவாரா? முதலமைச்சர் பேச்சை எடுத்து போய் ரீஃபண்ட் பண்ணுங்க சட்டசபையில். பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று திமுக வாங்கினதா முதலமைச்சர் நீங்கள் தான் சொன்னீங்க சட்டசபையில். அந்த ஃபண்டை அரசு கஜானாவிற்கு மாற்றிவிடப்படுகிறதுன்னு சொன்னவரும் முதலமைச்சர். அப்போ பார்ட்டி ஃபண்டு எவன் கொடுப்பான்? அவனுக்கு ஃபேவர் வரணும்னா அயோக்கியம் வந்து எனக்கு ஃபேவர் பண்ணி கொடுக்குற ஃபண்ட் அது. அதை எடுத்து நீ அரசு கஜானாவுக்கு மாத்துறனா நீ பெரிய மனுஷனா? இவர் தவறா சொல்றாரு. இல்ல அது என்ன பார்ட்டி ஃபண்ட்? என்ன மேடம் உங்களுக்கு புரியுது? சொல்லி முடிங்க. என்ன தவறு? இல்ல நீங்க சொல்லி முடிங்க. முதலமைச்சர் சொன்னது, ஏயா ஒருத்தன் எனக்கு ஃபேவர் பண்ணி கொடு, நான் பார்ட்டி ஃபண்ட் கொடுக்குறேன்னு சொல்றான். அந்த பணத்தை நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்ட, நான் அதை எடுத்துட்டு அரசு கஜானாவில் வச்சுட்டேன். அப்போ அவனு நீ ஒன்று தானே? அவ அயோக்கியனா நீ அயோக்கியம் தானே? அரசாங்க கஜானால கொண்டு வரது என்னங்க தப்பா? என்ன படிச்சிருக்காரு? இன்னைக்கு ஒரு டேட்டா வச்சிட்டு சும்மா நெட் வச்சிட்டு பேசிட்டு இப்ப டாஸ்மாக்கு உதாரணம் கொடுத்தேன். கதையில வேற என்ன சொல்லுங்க? 20 ரூபாய் 30 ரூபாய் 40 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க சார். கதையில வேற என்ன சொல்லுங்க? கொடுத்த அந்த மாசம் 100 கோடி ரூபாய் யார் வீட்டுக்கு சார் போச்சு? ஒரு நிமிஷம். இன்னைக்கு அந்த 100 கோடி ரூபாய் கஜானாக்கு வருது சார். இப்ப அந்த 100 கோடி ரூபாய் இருங்க சார், அவர் முடிக்கட்டும். யாருக்கு போச்சு? அது பார்ட்டி ஃபண்ட் நீங்க கலெக்ட் பண்ணிருந்தீங்க. நந்தகுமார் ஒரு நிமிஷம், அவர் சொன்னது ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். அவர் சொன்னதை விட்டுருங்க, நான் சொன்னதை விட்டுருக்க, இவர் சொன்னதுக்கா, அந்த அம்மா சொன்னதை விட்டுருங்க. கான்ட்ராக்டர் அசோசியேஷன் ஒன்று இருக்கா, அந்த அசோசியேஷனுடைய தலைவர் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு பேட்டி கொடுத்தாரா? என்ன கொடுத்தாரு? பார்ட்டி ஃபண்ட்னா இதெல்லாம் என்னன்னு அதை சொன்னாவே புரியும். அவர் என்ன சொல்றாரு? கான்ட்ராக்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆர்டர் நாங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாலே 50% கமிஷனை வாங்கிட்டு தான் கொடுத்தாங்க அவர் சொன்னார். நான் சொல்றேங்க. அதே மாதிரி ஸ்கூலுடைய அதுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கு, அதனுடைய தலைவர் ரினியூவல் ஒவ்வொரு வருஷமும் போகும் பண்ணாக்க 25 லட்சம் ரூபா கொடுத்தாதான் ரினியூவல் கொடுப்பாங்க. இப்போ 1000க்கு கேட்காமலே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. இது ஒண்ணு. இந்த இலவசத்தை பத்தி பேசுனாங்க. ஒண்ணு வரலாற்று ரீதியா என் கருத்தெல்லாம் விட்டுருங்க. காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது 65-70 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஊருக்கு போறாரு. அந்த ஊர் ஜனங்கள் கேட்கிறாங்க, எங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்க கூடாதா அரசாங்கம்? அவர் சொன்ன பதில் அந்த ஒன்றை புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு என்ன, நோட் அடிக்கிற மிஷின் நம்மகிட்ட தான் இருக்குன்னு எவ்வளவு வேணாலும் அடிச்சு ஓட்ட கொடுத்துடலாம். ஆனா சாப்பிட்றதுக்கு அந்த நோட்டை நீங்க சாப்பிட முடியாது, அதுக்கு அரிசி பருப்பு தான் வேணும். இதில் தான் தத்துவமே இருக்கு. இலவசம் கொடுப்பதால் மட்டுமே ஒரு சமூகம் வளர்ந்துட முடியாது. அவருடைய வாழ்க்கை, அதாவது இலவசங்கள் என்பது விதிவிலக்கு. ஒரு வெள்ளம் வருது, ஒரு புயல் வருது, ஒரு எர்த்குவேக் வருது, அப்போ கொடுப்பது இலவசம். எப்போதுமே கொடுக்கறதுனா அந்த சமூகம் உயரவே இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் சமூக நீதி பத்தி சொன்னீங்க. சமூக நீதியுடைய எங்க கோயில் கற்பகிரகத்துல தான் இருக்கு. 1954 நந்தன் வந்தான் கோயிலிலே, நந்தி மறைத்தது வாசலிலே, காலங்காலம் சொல்லிட்டு இருந்தான்ல. அந்த சிதம்பரத்துல அந்த கோயிலுக்கு முன்னால ஒரு தலித் பட்டியலத்தை சேர்ந்த வருகிற போது அங்க இருக்கிற அந்த ஐயர்கள்லாம் போய் அவருக்கு மாலை போட்டு துண்டு போட்டு கூட்டு போய் கற்பகிரகத்தை நிக்க வச்சானே இந்து அறநிலையத்துறை அமைச்சர். 54 காமராஜ் செய்த அந்த புரட்சியை இந்து அறநிலையத்துறை அமைச்சராக 60 ஆண்டுகள் நீங்க போட்டீங்களா? இதான் என்னுடைய கேள்வி. அப்புறம் பொது தொகுதியெல்லாம் பேசினாங்க. இன்றைக்கு கூட அமைச்சராக இருக்கிற விஸ்வநாதன், மேலூர் வந்து தனி தொகுதி தான். அதுல
அந்த தனி தொகுதியில பட்டியலினத்தை சேர்ந்த பொது தொகுதிகளுக்கு பட்டியலினத்தை சேர்ந்த நிக்க வச்சு ஜெயிச்சு வச்சிருக்கோம். அதனால இது ஒன்றும் பெரிய புதியதல்ல. எங்கள் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக, மாநில தலைவராக நாங்கள் பட்டியலினத்தில் சேர்ந்திருக்கோம். நீங்க எப்பாவது உங்க கட்சிக்கு தலைவரா அப்படி யாராவது வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதனால வார்த்தை மட்டும் பேசுவதல்ல, செயலில் காட்டுவதுதான் முக்கியம். நாங்கள் செய்திருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்ய முயற்சியாவது செய்கிறார்கள். நீங்கள் செய்தீர்களா? அப்ப சொல்லுங்க. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.